today's class we are going to see the Flanders interaction category system. Okay. So what are all the things that are going on in a classroom? Just tell me what are all the activities that are carried out in the classroom. Teaching, ma'am. Interaction. Yeah, teaching, interaction, then. Very good. Attention, ma'am. Discussion, ma'am. Discussion, very good. Super. Sharing of thoughts and ideas, ma'am. Yeah, you can share your thoughts and ideas. Okay, we dealt with so many items that is in the classroom. That is, you have to show the teaching aids, you have to interact. I am asking question, you are responding. These are also classroom activities, no? So these classroom activities should be categorized properly. Why? We have to plan them properly. ஸோ இந்த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணினீங்கன்னா தான் உங்களை வந்து ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க நல்ல டீச்சரா இருக்கணும். Is it visible, girls? Yes, ma'am. Okay, in today's class, we are going to see Flanders interaction analysis category system. That is FIACS. Sometimes they may ask in that way, describe about FIACS. FIACS na enna? Flanders interaction analysis category system. So here, first you should know the person who invented this, that is Flanders. He invented this technique. Actually, he is a professor in the University of Minnesota. He is a professor in the year 1959. So he invented this method as a teacher training technique. So teacher training students அவங்க கிளாஸ் ரூம்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் அவர் கண்டுபிடிச்சார். There are several techniques used in this classroom interaction analysis, but we have to take only the need Flanderoட interaction எடுத்துக்கிறோம் because it is very important and it is highly advisable to follow. So it is very convenient also for us to follow in the classroom. ஸோ இதுதான் நம்ம நிறைய பேர் இதே மாதிரி கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பிளான்டரோட இன்டராக்ஷன் அனாலிசிஸ் சிஸ்டம் மட்டும் எடுத்துக்கிறோம். இது எதுக்காக எடுத்துக்கிறோம்னா டீச்சர் பிஹேவியர் அண்ட் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் ரெண்டையும் நம்ம கிளாஸ் ரூம்ல எப்படி நடந்துக்கணும், ஒரு டீச்சர் எப்படி நடந்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டெக்னிக்கை கத்துக்கிறோம். ஸோ இவர் வந்து பிளாண்டர்ங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு இந்த இயர் 1959. இது ஒரு டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக். ஏன் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க் இன் த டெட் ஆர் டிஆர்பி. ஸோ த FIACS இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் இன் த டீச்சர் ட்ரைனிங் ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஃபார் டீச்சிங் ப்ராசஸ், இட்ஸ் யூஸ்ட் ஃபார் டீச்சர் ட்ரைனிங் ப்ராசஸ். உங்களுக்கு நீங்க டீச்சர் ஆன் அவுட் பண்ணக்கூடாது. இப்ப ட்ரைனிங் பீரியட்ல இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சரி. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு கிளாஸ் ரூம்ல என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன், பீப்புள் கம்யூனிகேஷன், தென் சைலன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டீச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெர்பல் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், இல்ல நான் வெர்பலா இருக்கலாம். மேபி பாசிட்டிவ்லி காரிலேட்டட் வித் வெர்பல். மோஸ்ட்லி நம்ம வெர்பலை நம்ம இங்க ரெக்கார்ட் பண்றோம். ஓகே, நான் வெர்பல் நம்ம கன்சிடர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம அப்புறமா மைக்ரோ டீச்சிங்ல எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, first we are going to see the categories. There are 10 categories ma. இதை நல்லா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். 10 categories இருக்கு. ஸோ இதுல அந்த 10 categoriesல first 7 பாத்தீங்கன்னா டீச்சர் டாக். ஸோ அவுட் ஆஃப் 10 first 7 என்ன டீச்சர் டாக். இந்த டீச்சர் டாக்ல first 4 இன்டைரக்ட் டாக் and 5, 6, 7 are direct talk.
ஓகே. சோ ஒரு டீச்சர் பேசுறாங்க, அவ்வளவுதான். சோ இந்த டீச்சர் பேசுறது யூஸ்வலா கிளாஸ் ரூம்ல யார் யாரெல்லாமா பேசுவாங்க சொல்லுங்க. யாரெல்லாம் பேசுவாங்க? Teacher and students. Okay. டீச்சர் பேசுறது 7 categories, ஸ்டூடெண்ட் பேசுறது 2 category, the last one is silence. That's all. So 10 categories நம்ம டிவைட் பண்றோம். So teacher talk, student talk, then silence. That's all. So ஆனா டீச்சர் பேசுறதே நம்ம 7 பிரிச்சுக்கிறோம். ஏன் 7 பிரிச்சுக்கிறோம்? ட்ரைனிங் டெக்னிக். நீங்க எப்படி பேசணும், ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் எப்படி பேசணும் அப்படிங்கறத நாங்க இங்க சொல்லி தர போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஒரு டீச்சர் பேசும்போது அதுல வந்து இன்டைரக்டா பேசுறது, டைரக்டா பேசுறது 2 இருக்கும். சோ டீச்சர் எப்படி இன்டைரக்டா பேசுவாங்க, எப்படி இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So the first 4 is indirect influence. That is indirect influenceல very first point. So that is the first category is accepts feelings. Accepts feelings. So here accept feelings now, that is you have to accept the feelings of the students. The feelings on the, it may be positive or negative. Okay. So it may be a predictive one or recalling one. Maybe அவங்களே யூஸ் சொல்லலாம், இல்ல ஃபியூச்சர்ல இப்படி நடக்கலாம்னு சொல்லலாம். சோ என்ன வேணா அவங்க சொல்லட்டும். அவங்க என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். That is the first point. So the students என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை let them say in the classroom. You have to give freedom to express their views in the classroom. Okay. So first வந்து அவங்க கிளாஸ்ல அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரியா? So you have to accept the feeling of the students. So இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பாசிபிள் அப்படின்னா, when the classroom situation is democratic, that is should be in a non-threatening manner. அதாவது when you ask something to the students, the tone should be a friendly one. Then only the student will express their feeling. Okay. So கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க, கேட்கும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுல விதமா இருக்குது. என்னமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க. என்ன வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவன் பயந்து போய் ஏற்கனவே டீச்சர் ஏதோ கோவத்துல இருக்கிறாங்க, நம்ம இன்னும் இந்த டைம்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. So when you ask something, you should go in a non-threatening manner. சரியா? அவங்கள பயமுறுத்தாத வகையில நீங்க போய் சொல்லணும். Then the student can express their feelings. So the feelings may be their past experience or future prediction. So it may be in any way, but they have to be given chance to show their attitude, show their thinking, express their thinking in the classroom. So is it right? Could you understand what the first category? Yes, ma'am. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் கேட்டகரியில? Ma'am, we should accept the feelings of the students, ma'am. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக ma'am. Well done ma. சூப்பர். உங்க பேர் என்ன? Ma'am, ரேணுகா தேவி ma'am. ரேணுகா தேவி. இப்போ எதுக்கு இப்போ இவங்க கேட்டுக்கிட்ட அப்படிங்கறத சொல்றேன் அப்புறம். இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரி போறோம். செகண்ட் கேட்டகரி இஸ் prizes or encourages. ஓகே. சோ இப்போ நான் क्वेश्चन கேட்ட உடனே ஆன்சர் பண்ணாங்க ரேணுகா தேவி, சூப்பரா பண்ணினாங்க. ஓகே, ஐ அக்செப்ட். நான் உடனே வெல் டன் சூப்பர் அப்படின்னு சொன்னேன். ஓகே. சோ தட் இஸ் கால்ட் praising or encouraging. So you should appreciate the student, then only they will give answer again and again. நீங்க வந்து திரும்ப நீங்க ஆன்சர் வாங்கணும்னா you have to appreciate them positively. அவங்க வந்து நெகட்டிவா இது கூட தெரியலையா அப்படிலாம் சொன்னீங்கன்னா next time they won't give any answer. Okay. So first you have to give the correct answer. அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க கரெக்ட் ஆன்சரா இருக்கலாம், இல்ல ராங் ஆன்சரா இருக்கலாம் sometimes. So you should not criticize them for the wrong answer. நெகட்டிவ் ஆன்சர் கொடுத்தா கூட அவங்க போய் திட்டக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வந்து they won't express anything. அப்போ சப்போஸ் தப்பா இருந்தா கூட அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி வேற மாதிரி மாடிஃபை பண்ணி சொல்லலாமே தவிர you should not criticize the students, okay, for the wrong answer. So always you should praise and encourage. For example, if you ask any question to a student, இப்போ அவங்க ரேணுகா தேவி சொன்னாங்க,
சரிம்மா அடுத்தது போலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சார் நம்ம ஏன் சொன்னோம், எல்லாரும் இருக்காங்க கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் சொன்னோம், சொல்லியும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாம ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் if I ask any question in the second point, nobody will answer for my question because I don't praise anybody. So if ஒரு praise பண்ணணும்னா that will motivate the student, then only they will give answer in the next question for the next question. Okay, so next sessionல they will answer. அப்பதான் அவங்க அடுத்த ஆன்சர் பண்ணணும்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணும். So second thing வந்து the teacher should open his mouth for praising or encouraging the students. Okay, so here you can use the joke and all in the classroom. So the jokes may release the tension of the student, but you can give any jokes, but not at the cost of, not at the expense of another student or anybody. For example, இப்போ that means you should not criticize anybody for their physical appearance அந்த மாதிரி or the color or something. இந்த பொண்ணு கருப்பா இருக்கிற, நீ இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிற, இப்படிலாம் வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதாவது you should not wound anybody for their physical appearance or their personality or something. அவங்க இப்படியே இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி அவங்கள போய் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து மத்தவங்க சிரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இந்த ஜோக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க சினிமால, இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவன் அடிச்சு அடிச்சு கவுண்டமணி வந்து செந்தில எப்ப பாரு அடிச்சுட்டே இருப்பாங்க எல்லா படத்துலயும், சரியா? சோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை அடிச்சா மத்தவங்க சிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இதுவே இதுக்கு முன்னாடி உள்ள ஜோக் எல்லாம் பாருங்க, என்எஸ் கிருஷ்ணனோட ஜோக் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப வந்து அறிவுபூர்வமான சில விளக்கங்கள்லாம் இருக்கும். அத வந்து அவங்க சொல்ற அந்த இதுல வந்து ஒரு நல்ல தாட் இருக்கும். அந்த ஜோக்குன்றத விட அதுல வந்து சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தும் கூட அதுல இருக்கும். அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி அவங்க ஜோக் இருக்கும், சரியா? அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, இப்போ ஒரு எம்ஆர் படத்தை சொல்லுவாங்க பாரு, இந்த ஊர்ல பாருங்க நீராவியில அவன் என்னமோ செஞ்சு ஃபாரின்ல எல்லாம் ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறான், பட் இன்னும் இந்தியாக்காரன் அதுல நீராவியில புலா போட்டு செஞ்சு வயிற்றுக்குள்ளார போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, திங்க் பண்ணணும். நம்ம ஏன் நீராவியில என்ன பண்ணலாம், அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம். ஓகே, இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, யூ ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் எனிபடி. அத வந்து நீங்க அவங்க வந்து இப்படி மூன் பண்ற மாதிரி, யாரையும் வருத்தப்பட வைக்கிற மாதிரியோ, அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சோ, இல்ல அவங்களுடைய கேரக்டரை வச்சோ நீங்க யாரையும் ஜோக்கா கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லக்கூடாது ஆஸ் அ டீச்சர். ஓகே, தட் இண்டிவிஜுவலா நம்ம வந்து வேற யூ கேன் சே சம்திங். பிரைசிங் மீன்ஸ் நாட் ஆல்வேஸ் கிவிங் இன் ஓரல் ஃபார்ம். இட்ஸ் நான் வெர்பல் pricing methods are also there. That is nodding the heads and tapping behind the student. That is, for example, தலை அசைக்கிறது. ஓகே அப்படின்னு சொல்லும்போது அப்படி தலையை அசைச்சு ஒரு ஸ்மைல் பண்ணீங்கன்னா போதும். That will encourage the student. Okay, so nodding the head, smiling or tapping behind the student. So பக்கத்துல ஸ்டூடெண்ட் பக்கத்துல போறதே ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேட். அதாவது when you stand in front of the class, if the student answer correctly, you can go near to the student. And you can tap behind the student. அவனுடைய முதுகுல தட்டி ஒரு ஆதரவா அப்ரிஷியேட் பண்ணலாம். அவனை வந்து பக்கத்துல போய் அவனை நீ ஓகே வெல் டன் சூப்பரா சொன்னாரு ரேணுகாதேவி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம டீச்சர் நம்ம பக்கத்துல வந்து பாராட்டினாங்க அப்படின்னாலே அவங்க அடுத்த தடவை இன்னும் வந்து பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, தென் சேயிங் பூ ஓஹா ஓ ஓஹோ ஆஹா அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றது, இது மாதிரி இது வந்து நான் வெர்பல் கியூஸ்னு பேர் இதுக்கு. இது எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கில்ஸ்ல பார்க்கலாம். இருந்தாலும் இப்ப ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட நம்ம அப்ரிசியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆஹா, ஓகே, அந்த மாதிரி கோ ஆன், சம்டைம்ஸ் கோ ஆன், கேரி ஆன், கண்டினியூ, இது மாதிரி சொன்னீங்கன்னா that will also motivate. For example, if I ask you to say something that is some districts of Tamil Nadu, அப்ப you will say சேலம், ஈரோடு, அது மாதிரி சொல்லிட்டு வரீங்க. ஓகே, கேரி ஆன் அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட், நான் சொல்லுமா அப்படின்னு அர்த்தம். கேரி ஆன், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படி சொல்றீங்க, இன்னும் 2 சொல்லுவீங்க அப்பன்னு. ஓகே, சென்னை, விழுப்புரம், இப்படின்னா ஏதோ ஒரு 4-5 கூட சேர்த்து சொல்லலாம். ஓகே, சோ கேரி ஆன், கோ ஆன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட நீங்க சொல்லலாம். தொடர்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ the words, pricing words நீங்க தெரிஞ்சுக்கணும். You should praise the student then and there, immediately. அவங்க ஆன்சர்ஸ் கொடுத்த உடனே immediately you give the
praising. Okay, so இது புரியுதா செகண்ட் பாயிண்ட்? whether it's right? புரியுதாமா? இது யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறேன்னு? மேம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா அந்த இடத்துல நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க மேம். அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குங்க மேம். மறுபடியும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலாம்? வேற இப்ப யார் சொன்னீங்க? பேர் சொல்லுங்கம்மா. மேம் வித்யாங்க மேம். வித்யா. ஓகே. எனி அதர் கேர்ள்? மேம் அது வெர்பலாவும் பிரைஸ் பண்ணலாங்க மேம், இல்ல நான் வெர்பலாவும் பிரைஸ் பண்ணலாங்க மேம். வெரி குட். பை nodding the head or tapping the shoulders அந்த மாதிரி. ஓகே, வெரி குட். வெர்பலா என்ன பண்ணலாம்? இப்ப சொன்னது யாரு? வர்ஷினி. வர்ஷினி. ஓகே, நெக்ஸ்ட். வெர்பலா என்ன மாதிரி? மேம் யூ டன் வெல் அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாங்க மேம். யூ கேன் கண்டினியூ. நீங்க யாரு? அடுத்து நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேம். உங்க பேரு? சம்யுக்தா மேம். சம்யுக்தா. ஓகே. இப்போ சம்யுக்தா சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க சொன்னதுல அதாவது வெல் டன் அப்படின்னு சொல்றது, குட்னு சொல்றது வந்து கரெக்ட்னு சொல்றோம். இன்னும் சில வேர்ட் சொல்றேன். தட் இஸ் குட், வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பர், ஓகே, கேரி ஆன், ஓகே, கண்டினியூ, ஆஹா, ஓஹோ, இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப நான் தேர்டுக்கு போறேன். accepts or uses the idea of student. ஓகே, இப்ப லாஸ்டா சொன்ன சம்யுக்தாவோட ஐடியாஸ நான் இன்னொரு தடவை யூஸ் பண்ணேன். எப்படின்னு பாருங்க. அவங்க வந்து ஒரு சில வேர்ட் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்? ஓகே சம்யுக்தா, யூ ஆர் குட், கரெக்ட் அப்படின்னு சொன்னா அது செகண்ட் பாயிண்ட், பிரைசிங். இப்ப நான் தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றேன்? ஐ யூசிங் த ஐடியா ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவங்க சொன்னதை ஆக்ஷன்ஸை எடுத்துட்டு in addition to this I have developed some more ideas. I am giving so many other words you can use in the classroom. So clarifying or building or developing the ideas suggested by the student is called the third one. That is using the idea of the student. அதாவது ஒரு ஸ்டூடெண்டோட ஐடியாஸை நம்ம எடுத்து திரும்ப நம்ம அந்த கிளாஸ்ல உபயோகப்படுத்துறது. சோ அப்ப அவனுக்கே பெருமையா இருக்கும். நம்ம சொன்னதை டீச்சர்ஸ் வந்து எழுதிக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் யூ கேன் ரைட் த ஆன்சர் ஆன் த பிளாக் போர்ட். அதாவது ஸ்டூடெண்டோட ஆன்சரை நீங்க பிளாக் போர்ட்ல எழுதலாம். சோ இப்ப என்னன்னா யூ ஆர் அக்செப்டிங் அண்ட் யூ ஆர் இன்ஃபார்மிங் தட் சி இஸ் குட், அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நீங்க உங்க கிளாஸுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க. சோ தட் வில் மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட் டு ஆன்சர் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, சோ ஒரு பையன் ஆன்சர் கரெக்டா பண்ணினான்னா அந்த பையனை வெரி குட் சொல்றது மட்டும் உங்களோட வேலை கிடையாது. திரும்ப அவன் சொன்ன ஆன்சரை நீங்க ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணி அதையே டெவலப் பண்ணி இன்னும் அடுத்த கான்செப்டுக்கு அதை கொண்டு போகணும். சரியா? ஏன்னா எப்பவுமே அவனோட the answer given by the student is not the correct answer always. Sometimes it may be partial right answer. So அந்த partial right answer நீங்க எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை என்ன பண்ணா உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நீங்க சொல்லணும். அப்போ when you are using the ideas given by the student, that will also motivate the student. So for example, நான் இப்போ கிளாஸ்ல என்ன பண்ணேன்? சம்யுக்தா சொன்னாங்க she gave some words of praising, but I gave a list of words. Additionally இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன். So அப்ப I am using the terms given by Samyukta. That will motivate the student. சரியா? இது இப்போ அந்த டீச்சர் வந்து அவங்களோட ஐடியாஸையும் அதுல கொண்டாந்துட்டு அது போக என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்டோட ஐடியாஸையும் உள்ள கொண்டாந்து சேர்த்துதான் அவங்க பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. That is using the idea of the student. That will motivate the student. Okay, is it right? இப்ப புரியுதா? தேர்ட் பாயிண்ட் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மேம் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாவையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அடிஷனலா சொல்றதுங்க மேம். ஓகே, யூசிங் த ஐடியா ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல பேச வச்சு அவங்க சொல்ற ஐடியாஸ் எடுத்துட்டு அதை நாம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டு கேட்டகரி 5 அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் இது வந்து என்ன ஆகுமா? கேட்டகரி 5 இஸ் நத்திங் பட் த லெக்சரிங். ஸோ இப்போ நம்ம உங்களோட ஐடியாஸ் இப்போ நானே இப்போ எடுத்துக்கிட்டேன்.
இப்ப இவங்க சொன்னாங்க, இப்ப இந்த சொன்ன வார்த்தைகள் நான் எடுத்துட்டு இப்ப அதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். இது வந்து இட் ஷிஃப்ட் டு கேட்டகரி 5. ஐ எம் கிவிங் லெக்சர். சோ அப்புறம் கண்டினியூ பண்ணிடுறேன் என்னோட லெக்சரை. சோ கேட்டகரி 5க்கு அது ஷிஃப்ட் ஆயிரும். இந்த இது அவங்களோட பேசின வார்த்தைகளை நான் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே நான் பாடத்தை நடத்திட்டு போயிடணும். சரியா? சோ யூசிங் த ஐடியா மட்டும் அப்படி கண்டினியூஸா வராது. யூசிங் த ஐடியா தென் ஐ ஹவ் டு கண்டினியூ மை லெக்சர். ஓகே, இதுதான் தேர்ட் பாயிண்ட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் asking questions. So here அந்த question எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கே ரூல்ஸ் இருக்குது. So you should ask the question about the content or procedure or the student answer வந்து இப்ப நான் அந்த கொஸ்டின் கேட்டேன், 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். 3லயும் ஒவ்வொரு பாயிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ல நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கறது தெரியறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். சோ the கொஸ்டின் வந்து எதுக்காக இருக்கலாம்னா இட் மே பி a review question, that is whether the teacher's concept reach the student or not. அததான் நம்ம டெஸ்ட் பண்றோம். So in order to test the understanding level of the students, the teacher may ask some question. Okay, so நீங்க புரிஞ்சுட்டா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் கேட்கணும். So while asking the question, it should not be namesake question. கொஸ்டின் கேட்கணுமேங்கிறதுக்காக கொஸ்டின் கேட்க கூடாது. அதெல்லாம் கேள்வி கேட்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா ஓரல் ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொஸ்டின்ஸா கேட்கணும். நான் அந்த 3 பாயிண்ட்லயுமே கொஸ்டின் கேட்டேன். சோ அந்த ஆன்சர் மேபி 1 or 2 லைன்ஸ்ல இருந்தது. சரியா? அப்ப மாதிரி அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓரல் ஆன்சர்ஸ் அண்ட் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி an essay. ஒரு எஸ்ஏ எழுதுங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது. சோ இப்போ வந்து நீங்க சில கொஸ்டின் கேட்பாங்க, அவசரமா ஆன்சர் வரதுக்குள்ள அடுத்த லெக்சர் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் நேம் சேக் கொஸ்டின் கேட்கறது. அந்த மாதிரி கேட்க கூடாது. இந்த கொஸ்டின் கேட்டானா யூ ஷுட் வெயிட் till the student response. சோ ஸ்டூடெண்ட் வந்து பதில் கொடுக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையாக காத்திருக்கணும். ஓகே, சோ கேள்வி கேட்டுட்டு அப்படியே அடுத்ததான் நீங்க ப்ரொசீட் பண்ணி போகவும் கூடாது. சோ கேள்வி கேட்கணும். கேள்வி வந்து கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்கப்படக்கூடாது. அந்த கேள்வி எதற்காக கேட்கணும்னா ஸ்டூடெண்ட் வாட் தே அண்டர்ஸ்டுட் அப்படிங்கறத கேட்கறதுக்காக கேட்கலாம். சம்டைம்ஸ் டு ரீகால் எனிதிங். அதாவது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல உங்கள்ட்ட வந்து 2 கொஸ்டின் கேட்டேன். வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் தட் ஆர் கேரிட் அவுட் இன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ யூ ஆர் சேயிங் தட் இஸ் lecturing, reading, writing, like that you told something. So these are all the answers given by you. That is 1 or 2 wordsல இது வந்து என்ன பண்றீங்க, உங்களுடைய past experience you are sharing with me. So just you are recalling your past experience and you are sharing the views to me. Okay, so here like that you can ask any question. When you ask any question, the answers வந்து it should be 1 or 2 lines or 1 or 2 wordsல இருக்கணும். And it should not be an essay. அவனை கேள்வி கேட்கும் போதே அவன் வந்து எஸ்ஏ டைப்ல பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேட்க கூடாது அவனுக்கு. சோ அவங்க ஆன்சர் பண்ற வரைக்கும் யூ ஷுட் வெயிட் ஃபர்ஸ்ட். அவன் வந்து பொறுமையா நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே, அப்பதான் வந்து அவன்கிட்ட ஆன்சர் கிடைக்கும். சோ இது வந்து நேம் சேக்கும் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொஸ்டின் கேட்க கூடாது. அந்த கொஸ்டின் கேட்டுட்டு இமீடியட்லி யூ ஷுட் நாட் ப்ரொசீட் டு லெக்சரிங். நெக்ஸ்ட் உடனே அவனுக்கு ஆன்சர் வரதுக்குள்ளார நீங்க லெக்சரிங் போகவும் கூடாது. So the question may be about the content இருக்கலாம், about recalling the past experience இருக்கலாம், maybe related to the content or the motivation question இருக்கலாம், but related to the subject இருக்கலாம். Okay, so இந்த மாதிரி எந்த மாதிரி வேணா question கேட்கலாம், but you have to wait till the student answers. Okay, புரியுதா? asking question என்னன்னா what is it? Anybody tell me? Ma'am, the questions should be related to the content, ma'am. Yes. And then teacher should ask the question in oral or short form, ma'am. The question should not be in essay form and for the namesake, ma'am. And without the student's answer, a teacher should not jump into the lecturing, ma'am. And the teacher the teacher may ask question to check the understanding level of the students, ma'am. Okay, well done, well done. What's your name? Shakti, ma'am. Shakti, very good, ma. Superb. So, okay. Now we have seen that 4 points, 4 categories under teacher talk. So already I told you teacher talk under 7 categories. So here indirect influence and direct influence. Under indirect influence, there are 4
categories. First one, accepts feelings. Yeah, till now வந்து பாத்தீங்கன்னா this teacher வந்து பாடத்தையே நடத்தல. Just this is accepting the feeling of the student, then praising the student, okay, accepting and using the ideas of the students. Then last one, asking questions. So these four categories are under indirect influence. They are indirectly influencing the students. Okay. Now we'll go to the direct influence. Okay. So second category under teacher talk, that is direct teacher behavior. So direct teacher behavior 5, 6, 7. 3 categories are there. So we'll see the first one, fifth category, that is lecturing. So what is lecture? Now I am giving lecture. So when you are going to introduce a new concept, there is a new fact or information or opinion to the students, you have to go for the lecture method only. So இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கா இந்த பிளாண்டர்ஸ்ன்றத பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் சிஸ்டம் பத்தி ஏதாவது தெரியுமா? Do you know anything about that before I introduce this topic? No, ma'am. No, ma'am. No. Oh, okay. When I am going to introduce a new concept, no other way I have to go for this lecture method only. Okay. So here the presentation of material may be used to introduce, that is PPT I am presenting here. So in order to get ideas, I am asking some questions. I am giving you some illustrations. Okay. I have to focus your attention in the classroom. For that I have to give some way of teaching aids or something else. Here you are not small children, so I am not showing you any teaching aid for that. So instead I am showing you a PPT. Okay, now to focus your attention, I am using PPT. So here like that, as a teacher you have to use some teaching material in order to attract the students. So in order to get attention of the students, you have to use some ways, that is teaching aids இருக்கலாம் or illustration இருக்கலாம், sometimes even dramatical presentation அது கூட நீங்க கொண்டு வரலாம். So in between the lecture you get attention. ஏன்னா எந்த ஒரு பெரிய லெக்சரரா இருந்தா கூட ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு மேல யாராலையும் லெக்சரா கண்டினியூஸா கேட்க முடியாது அப்படின்றது சைக்காலஜி தியரி சொல்லுது. சோ நீங்க 20 மினிட்ஸ்க்கு மேல யாராலையும் கேட்க முடியாத போது ஒரு லெக்சர் மெத்தடை நீங்க இவ்வளவு நேரம் நீங்க கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, அப்போ அவங்கள்ட்ட இருந்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கணும், ஐடியாஸ் கொடுக்கணும், அவங்கள கொஞ்சம் பேச வைக்கணும். இந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா it will be useful for them. Okay. So இது வந்து let them introduce, review or focus the attention of the class on an important topic. Okay. Next, giving direction. Okay, இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் நோட்ல எழுதிக்கிறீங்களா? Take down your notebook. So this topic is included in C3 in our syllabus. C3 syllabusல include ஆயிருக்குது. So I am taking this point. So here the notes எடுத்துக்கோங்க எல்லாருமே, write it on your notebook. All the points வந்து உங்களோட நோட்புக்ல எழுதி வச்சிருக்கணும். ஓகே, எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? Yes. இப்ப நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, this is called giving direction. இதுதான் giving directionங்கிறது. But take down your notebook and write what I am showing in the PPT. ஓகே, இது பாரு நான் உங்கள்கிட்ட எழுது கொடுத்துருக்கணும், அதை நான் சொல்றேன், ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்ல. ஸோ நீங்க எழுத சொல்லி சொல்றேன். தட் இஸ் கிவிங் டைரக்ஷன். லைக் தட் as a teacher, what will you do? You write something on the blackboard and you ask the students to copy down in the notebook. Sometimes you ask the students to stand up and read the passage. Okay. Sometimes you ask the student to read the poetry. அந்த poetry வந்து ரீட் பண்ண சொல்லலாம், லெசனை ரீட் பண்ண சொல்லலாம். Sometimes you may ask the student to read the sum that you are going to work it out on the blackboard. So like that you may ask the students to do something in the classroom. So that will come under giving directions. Giving directions, not giving command or order to the students. So here the teacher is giving command or order to the students directly. Here also the teacher directly he speaks the students. Okay, here she is
giving the direction, that means there is no degrees of, the degrees of freedom is very less. You have to take down. That's the, okay. So here no other way, you have to do something. அது மாதிரி instruction கொடுக்கும்போது she is using this direction or command. When you enter in the class and the